ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தான் இந்த வீடியோ. படிக்கிறப்ப எப்படிக்கா டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட்டு, எந்த டைமில் படிக்க போகிறீங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ 6 o'clock படிக்க ஈவினிங் உட்காடுறீங்கன்னா ஷார்ப்பாக 6க்கு உட்காந்துருக்கணும். ஓகே, கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துட்டு 6:10க்கு உட்காரலாம், சாப்பிட்டுட்டு 6:30க்கு உட்காரலாம் அப்படின்னு டைமை போஸ்ட்பான் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் இதெல்லாம் பண்ணணுன்னா 6க்கு முன்னாடியே பண்ணிடுங்க. 6 to 8 படிக்க போகிறீங்கன்னா அந்த 2 hours நீங்கள் படிப்பில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. நடுவில் 2 hours ஃபுல்லாகவே படிக்கணும்னு நான் சொல்லலை. 20 minutes இல்லை ½ an hour ஒன்ஸோ ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கோங்க. அந்த பிரேக்கில் ஃபோன் பார்க்கவே கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபோனில் உட்காந்துட்டோம்னா நம்மள அறியாமே ரீல்ஸ் நம்ம பார்த்துட்டே இருப்போம், வீடியோ பார்த்துட்டே இருப்போம். நம்மளால் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஒரே ஒரு டவுட் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டுக்கிறேன்னு கால் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், க்ளோஸ். புக்கை மூடி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். அதனால ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசணுன்னா படிக்க உட்காந்துக்கு முன்னாடியோ இல்லை படித்ததுக்கு அப்புறமோ பேசுங்க. படிக்கிற டைமில் பேசவே பேசாதீங்க. இன்னொன்று, பக்கத்துலேயே வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. இல்லைனா தண்ணி குடிக்க போனேன் நடுவில் வெளியே போகிறது, பக்கத்தில் வீட்டில் யாராவது சாப்பிட்டுட்டு இருந்தாலும் நானும் போய் சாப்பிட்டு வரேன் நடுவில் வெளியே வர்றது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சாப்பிட்றதெல்லாம் படிப்பை முடிச்சுட்டு அப்புறம் பண்ணணும், இல்லை படிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணணும். நடுவில் எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இருக்கக்கூடாது. அந்த 2 hours ஸ்டடீஸ்க்கு மட்டும்தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். இன்னொன்று, நாய்ஸை அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ ஹாலில் டிவி பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் ரூமை லாக் பண்ணிவிட்டு உட்காந்து படிங்க. சத்தம் இல்லாத இடத்துல படிங்க. அதுக்கப்புறம் பாதி ஒரு காது டிவியில் யார் பேசுகிறா அப்படிங்கிறது தான் கேட்டுட்ருக்கோம். அதனால் வால்யூமை கம்மி பண்ணி வச்சிட சொல்லிடுங்க. இல்லை நீங்கள் ஸ்டடி பண்ணுற டைமில் வீட்டில் இருக்கிறவங்கள டிவியை ஆஃப் பண்ண சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ரூமை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்கோங்க. எப்படின்னா, இம்பார்ட்டண்டான கோட்ஸ்லாம் எழுதி நீங்கள் உங்கள் வாலில் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் புக்லேயே ஹைலைட்டர் யூஸ் பண்ணி இம்பார்ட்டண்டான வேர்டெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொஷின் எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதே படிக்க படிக்க ஈஸியாக இருக்கும். இதே நீங்கள் ஹைலைட்டர் யூஸ் பண்ணி மார்க் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஆல்ரெடி நம்ம படித்தது தானே, இந்த பாயிண்ட்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு ஈஸியாக ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். அழகாக நீங்கள் ஒட்டிக்கலாம். அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வைக்கலாம். பார்க்கவும் பேஜ் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்குன்னு ஒட்டி அதில் வரையலாம் கூடாது. இம்பார்ட்டண்டான எழுதுறதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். முக்கியமாக கையில் பென் வச்சுக்கோங்க. ஹிண்ட் எடுக்கிறதுக்கு, எழுதி பார்க்குறதுக்கு நோட் வச்சுக்கோங்க. சும்மா மட்டும் நம்ம கண்ணில் பார்த்துட்டு படிச்சுட்டே இருந்தோன்னா மைண்டில் நிற்காது. எழுதி பார்க்கணும். கான்ஸ்டண்ட்டாக ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிக்கிறது, அடுத்த நாள் 1.5 மணி நேரம் படிக்கிறது, அடுத்த நாள் புக்கே தொடுறது இல்லை, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சில பேர்லாம் இருப்பாங்க, ஃப்ரைடே பேக்கை போட்டாங்க, சாட்டர்டே சண்டே லீவ்னா மண்டே தான் ஸ்கூலில் போய் தான் பேக்கே ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கிடைக்கிற டைம்லலாம் ஃபுல்லாக படிக்காட்டியும் விளாண்டுக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நடுவில் கொஞ்சம் எடுத்து புக்கை நம்ம பார்க்கணும், படிக்கணும். அப்போ தான் டெஸ்ட் அன்னைக்கு காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு படிக்கணும், அப்புறம் விழுந்து படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய டிப்ஸ்லாம் நம்ம சேனல் அப்கமிங்கில் நான் போட்டுகிட்டே தான் இருப்பேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.